தமிழ் ஹீரோக்களின் 50வது படங்களும் அட்டர் ஃப்ளாப்புகளும். பொதுவாகவே திரைப்படங்களில் நடிக்கும் ஹீரோக்களின் சம்பளம் அவர்களின் முந்தைய படங்களின் வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் நிர்ணயிக்கப்படும். ஹீரோக்களை கடவுளுக்கு நிகராக கொண்டாடும் ரசிகர்கள் அவர்களின் 50வது மற்றும் 100வது படங்களை கொண்டாடி தீர்ப்பார்கள். அந்த வகையில் எம்ஜிஆர், சிவாஜி முதல் இன்றைய நடிகர்கள் வரை அவர்களது 50வது திரைப்படங்கள் சாதனை படைத்ததா இல்லை சோதனையை தந்ததா என்பதை பார்ப்போம். மக்கள் திலகம் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவரும் இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து வருபவருமான முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மூக்கின் மீது விரலை சுண்டிவிட்டு பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆருக்கு அவரின் 25வது படமான நல்லவன் வாழ்வான் வெற்றியை கொடுக்கவில்லை. இந்த படம் 80 நாட்கள் மட்டுமே தியேட்டரில் ஓடி ஒரு சுமாரான வெற்றியையே கொடுத்தது. எம்ஜிஆர் படத்தை பற்றி பேசிவிட்டு நடிகர் திலகம் சிவாஜியின் படத்தை பற்றி பேசாமல் விட்டால் எப்படி? இன்று வரை இந்திய திரை நட்சத்திரங்களுக்கு ஆக்டிங் டிக்ஷனரியாக விளங்கும் நடிகர் திலகம் சிவாஜிக்கு சபாஷ் மீனா என்ற படம் 25வது படமாக அமைந்தது. ஆனால் இந்த படம் அவரின் போட்டியாளர் எம்ஜிஆருக்கு கிள்ளியை கொடுக்கும் அளவிற்கு அதிரி புதிரி வெற்றியடைந்தது. மேலும் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் கலெக்ஷனை அள்ளியது. எம்ஜிஆர், சிவாஜிக்கு அடுத்து 70களின் இறுதியில் தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் என்ற போட்டி தொடங்கியது. சிறு வயது முதலே நடித்து வந்த கமலுக்கு 3 முடிச்சுதான் 50வது படம். இந்த படம் சூப்பர் ஹிட் என்றாலும் இதில் கமலுக்கு இணையாக ரஜினியும் அசத்தியிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் 50வது படம் நான் வாழ வைப்பேன். தொடர்ந்து ஆக்ஷன் படங்களில் நடித்து வந்த ரஜினி ரூட்டை மாற்றி கதையம்சம் உள்ள படத்தில் நடித்தார். படம் வழக்கமான ரஜினி பட பாணியில் இல்லாததால் படம் சுமாராகவே ஓடியது. இளைய தளபதி விஜயின் 50வது படம் சுறா. இந்த படத்திற்கு படம் வெளிவரும் முன்பே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு நிலவியதால் விஜய் கேரியரிலேயே இந்த படம் ஒரு கரும்புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அட்டர் ஃபிளாப் ஆனது சுறா. தல அஜித்தின் 50வது படம் மங்காத்தா. இந்த படம் மெகா ஹிட் ஆனது. அதற்கு காரணம் அஜித் என்றாலும் யுவனின் மியூசிக்கும் வெங்கட் பிரபுவின் மேக்கிங்கும் ஒரு காரணம்தான். அடுத்து நடிப்பு அரக்கன் என்று போற்றப்படும் விக்ரமின் 50வது படம் ஐ. இந்த படத்தை ஷங்கர் இயக்கியிருந்தார். தமிழில் சுமாராகவே போன இந்த படம் தெலுங்கில் நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த வகையில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து படிப்படியாக முன்னுக்கு வந்து ரசிகர்களால் மக்கள் செல்வன் என்று அன்போடு அழைக்கப்படும் விஜய் சேதுபதியின் 50வது படம் மகாராஜா. சமீபத்தில் வெளியான இந்த படம் வெளியான ஒரே வாரத்தில் பல கோடிகளை அள்ளியுள்ளது.